அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 9, 2024, ஆடி 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களை நம்புங்கள், உங்கள் திறமைகளை நம்புங்கள். அப்பொழுதுதான் உலகம் உங்களை நம்பும். வெற்றி என்பது எளிதான பாதை அல்ல, ஆனால் அது மதிப்புமிக்க பயணம். மனம் தளராமல் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி என்பது இலக்கு அல்ல, அது பயணம். சவால்கள் நிறைந்த பாதை. ஆனால் பயணிப்பவனுக்கு கிடைக்கும் பரிசு விலைமதிப்பற்றது. மனம் தளராதே, முயற்சி செய். விடாமுயற்சியே வெற்றிக்கு மந்திரம் என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சி ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இப்போ நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில், 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள்
நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும், நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச மரக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ கேப்டன்களோ வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடியை எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நேற்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை ஆடியோவில் நம்ம ஏசி போட்ட குப்பை தொட்டி அப்படிங்கிற தலைப்பில் அந்த இடத்தோட நம்ம நின்றுட்டோம். தொடர்ந்து ஐயா புலவர் ராமலிங்கம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் ஒரு சிலதை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து போகலாம். ஐயா சொல்லும் பொழுது ஒரு சப் கலெக்டர் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகவும் சமையல்காரரை கூப்பிட்டு சொன்னார், ஸோ இனிமேல் நம்ம வடை பாயாசம் இந்த மாதிரி உணவு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ ஒரு கீரை ஒரு கூட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார்னு. அப்புறம் ஒரு சில நாள் கழித்து கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. சமையல்காரர் அவர் வடை பாயாசத்தோடு சாப்பிட்றாரு. இவர் கேள்வி கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும். நீங்கள் தானே ரிட்டையர்ட் ஆனீங்க, நான் ரிட்டையர்ட் ஆகலையே அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். இந்த இடத்துல நான் சொல்ல வருவது அப்படிங்கிறது, முதல்ல பணத்திற்காக உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடணும். அதாவது நம்மளிடத்தில் இவ்வளவு பணம் தான் இருக்கிறது, ஆகையால் நம்ம இவ்வளவு தான் சாப்பிடணும், பணம் அதிகமாக இருந்தால் நம்ம எவ்வளவும் சாப்பிடலாம் அப்படி அந்த எண்ணம் கூடவே கூடாது. முதல்ல அது நகைச்சுவையாக அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருந்தாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
பணத்தை கொண்டு நம்மளுடைய உணவை தீர்மானிக்கக்கூடாது. அப்போது நம்ம நினைக்கலாம், இல்லையே நம்மளுடைய வருவாய் இவ்வளவு தானே இருக்கிறது, நம்மளுடைய குடும்பத்தின் தேவை இவ்வளவு இருக்கிறது, அப்போ அதற்குள் தானே பகிரணும். நான் சொல்வது, பணத்தை கொண்டு நம்மளுடைய உணவை தீர்மானிப்பது அப்படிங்கிறது ஒரு காய், ஒரு கூட்டு, ஒரு கீரை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எவ்வளவு சிறந்த உணவை எவ்வளவு குறைந்த விலையில் எடுத்துக்கொள்கிறோங்கிறத கூட நம்ம பட்டியலிட்டு கொள்ளலாம். ஆனால் நம்ம உணவை குறைப்பது, நம்மளுடைய தேவையை குறைப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்துவிடவே கூடாது. சமச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லவா, புரோட்டீன், விட்டமின், மினரல், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபர், இந்த மாதிரி அந்த அளவீடுகளில் நம்ம எந்த இடத்துலையும் எதையும் குறைத்து விடக்கூடாது. இப்போ புரோட்டீன் அப்படிங்கிறது பருப்பு வகைகளில் கிடைக்கிறது, அசைவங்களில் கிடைக்கிறது, அல்லது முட்டை இந்த மாதிரியான உணவுகளில் கிடைக்கிறது அப்படின்னா, கீரையிலும் கிடைக்கிறது அப்படின்னா, பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்கிறது, பருப்புனா நம்ம துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு மட்டுமல்ல, நம்மளுடைய வேர்க்கடலையில் இருந்து, அந்த கடலை பருப்பில் இருந்து, இன்னும் நட்ஸுகள்னு சொல்லக்கூடிய, அதாவது பாதாம், முந்திரி, இந்த மாதிரி வால்நட், இந்த மாதிரியான பருப்பு வகைகள். அப்போது இவற்றில் எது பாருங்கள் விலை உயர்ந்தது எது அப்படின்னா, இந்த பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள் அப்படிங்கிறது வரும். அடுத்து அசைவங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த கீரையும் முட்டையும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் இப்பொழுதைக்கு கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி தேவை அப்படிங்கிறது என்ன சத்து அப்படிங்கிறது தான். அப்போது எந்த சத்தை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவெடுக்கணுமே ஒழிய, நம்ம உணவையே அப்படியே குறைத்து விடக்கூடாது. நிறைய நேரங்களில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான். ஏன்னா வளரும் காலத்தில் இதெல்லாம் தேவை, கால்சியம் தேவை, புரோட்டீன் தேவைன்னு சிலர் சொல்லுவாங்க. வளரும் பிள்ளைகள் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நிறைய எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் மற்றவர்கள் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு அன்றாட தேவை. இன்றைக்கி மெக்னீசியம் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் போதும், இனி அடுத்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம்ல, அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய உடலும் நம்மளுடைய செல்லுகளும் எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அன்னன்னைக்கு அந்த சத்தை பயன்படுத்தி அது தன்னை புதுப்பித்து கொள்ளும். நம்ம ஒரு வகையான சத்தை கொடுக்கவே இல்லை உடலுக்கு அப்படின்னா, நிச்சயமாக அது தேவைப்படக்கூடிய செல் அப்படிங்கிறது தன்னை புதுப்பித்து கொள்ள முடியாமல் போயிடும். ஸோ எனக்கிட்ட இன்றைக்கி பணமே இல்லை, இந்த மாதம் என்கிட்ட பணமே இல்லை, அதனால் நான் வெறும் கஞ்சியும் ஊறுகாய் மட்டும் சாப்பிடுகிறேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து விடக்கூடாது. உடனே நம்ம மூதாதையர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். மூதாதையர்கள் அப்படியா சாப்பிட்டாங்க, இன்றைக்கி சமச்சீர் உணவுலாம் இருக்கே அப்படின்னு. மூதாதையர்கள் சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடலை, அவங்க சுவாசித்த காற்றையும் நம்ம சுவாசிக்கலை, அவர்கள் குடித்த நீரையும் நம்ம இப்போ குடிக்கலை. ஸோ அது ஒரு காலகட்டம். அவர்களுக்கு சூரிய ஒளியாகட்டும், அவர்களுக்கு தூக்கமாகட்டும், அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக கிடச்சிது. அதனால் அவர்களுக்கு உணவின் தேவை அப்படிங்கிறது ஒரு அளவு இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி அப்படிங்கிறது எல்லாவற்றிலுமே மாசும் சரி, குறைபாடும் சரி நிறைய ஏற்பட்டிருக்கிறது. ஆக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் சமச்சீர் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம குடும்பத்தின் தேவையை கருதி உணவை குறைத்து விடாதீர்கள். உணவைனா அளவை நான் சொல்லலை. சில நேரங்களில் இந்த மாதிரியான இப்போ ஒரு 2 டிஷ்ஷு 3 டிஷ்ஷு வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம மூதாதையர்கள் நான் சொல்லுவேன், சமச்சீர் உணவு அப்படின்னா, இப்போது இட்லி, தோசை, இந்த பலகாரங்கள்லாம் அல்லது கஞ்சி இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை சமச்சீராகத்தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போது அதிகமாக மாவுச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் நிறைந்ததாகத்தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் இருந்திருக்கு, நம்மளுடைய பெரியவங்க கண்டுபிடிச்சி கொடுத்ததில். ஆனால் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தானா அப்படின்னா, வெறும் இட்லியில் அரிசி மட்டும் போட்டு தயாரிச்சிருந்தா அது வெறும் கார்போஹைட்ரேட். ஆனால் அதனோடு சேர்த்து உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீனை கொண்டு சேர்ப்பாங்க. அப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமும் மாவுச்சத்தும் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்டும் இணைந்த உணவாக மாறிடுது. அதோடு விடுவாங்களா அப்படின்னா, ஒரு துவையல் அல்லது ஒரு சட்னி அப்படிங்கிறது ஒன்று தயாரிச்சிருப்பாங்க. அந்த சட்னி அப்படிங்கிறது ஒரு தேங்காய் சட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேங்காயில் கொழுப்பும் இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ அப்புறம் கடலை சேர்ப்பாங்க. கடலையில் மீண்டும் புரோட்டீன் இருக்கும். அப்போது இந்த மொத்த கலவையையும்
அதுக்கு சாம்பார் அப்படின்னு எடுத்தாலும் சாம்பார்லேயும் பார்த்திங்கன்னா பருப்பில் வந்து புரோட்டீன் இருக்குது, மீண்டும் வந்து காய்கறிகளில் வந்து நியூட்ரிஷன் இருக்கும், ஃபைபர் சத்து இருக்கும். அப்போது இப்படி கலந்த கலவையாகத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டோடைய தேவை வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இட்லியை ஜீனியை தொட்டு, அதாவது சர்க்கரையை தொட்டு சில பேர் சாப்பிடுவாங்க. அப்போது வெறும் மாவுச்சத்தும் புரதச்சத்தும் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ நார்ச்சத்துலேருந்து கொழுப்பு சத்துலேருந்து எல்லாமே தேவைப்படும். அப்போ எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் நம்மளுடைய உணவாக இருக்கணும். காலை உணவு வந்து 2 இட்லி, அதை வந்து எப்படியோ உள்ளே தள்ளி விட்டு போகிறது அப்படின்னு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை வந்து ஒரு முறைப்படுத்தி நம்ம வந்து 5 இட்லி சாப்பிட்றது, 7 இட்லி சாப்பிட்றதுங்கிறது தான் தவறு. 3 இட்லி சாப்பிட்டாலும் அதற்கு தேவையான அந்த சமச்சீர் கலந்த உணவாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும். இதை நம்மளுடைய மூதாதையர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களில் பார்க்கலாம். நீங்கள் கஞ்சி தான் அப்படின்னா கஞ்சிக்கு அவங்க வந்து துவையல் அப்படின்னு எடுத்து அந்த சமச்சீரை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு உணவுலையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பாட்டி தயாரித்து கொடுத்த உணவுகளை எல்லாம் நீங்கள் கவனிங்க. ஒவ்வொரு உணவுலையும் அவங்க வந்து அதற்கு சைடிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, இன்றைக்கி சைடிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உண்பது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சும்மா ரசனகட்ட உலகமாக மாறினது மாதிரி எதுக்கு எதையா தொட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கூச்சமாக ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த உணவு தயாரித்தாங்க அப்படின்னா இந்த உணவுக்கு இதுதான், இது இந்த சைடிஷ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து நாக்கிற்காக சுவைக்காக மட்டும் அல்ல, அதில் வந்து மற்ற எல்லா நான் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபரு, புரோட்டீனு இவைகள் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறதான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ நிச்சயமாக இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அதை நோக்கி நகர்ந்திருக்கும். ஆமாம், இந்த உணவு கொடுத்தாங்கன்னா இது சைடிஷை தருவாங்க, இந்த உணவு கொடுத்தாங்கன்னா இதை நம்மளுக்கு தொட்டுக்கிற தருவாங்க. ஸோ அப்போ இவை எல்லாம் கலந்த உணவு தான் அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய பணம் இவ்வளவு தான் இருப்பு இருக்கிறது, அப்போ இவ்வளவு தான் சாப்பிடணும்னா அதில் இவை எல்லாம் இருக்கிறதான்னு பார்க்கணும். போகிற போக்கில் ஒரு கீரை ஒரு கூட்டு போதும் அப்படின்னு கலந்து போகாமல் இந்த வடை, பாயாசம் இவை எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா அதே தான். கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும். இப்படி தான் நம்ம மூதாதையர்கள் வந்து உணவை வடிவமைச்சிருப்பாங்க. நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்து, அதாவது மேலை நாடுகளை பார்த்துட்டு நம்மளுடைய உணவு வந்து வேறு மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தவறான முறை. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி வந்து 20 ரூபாய்க்கு கூட நல்ல காய் கிடைக்கும். நல்ல காய் மீன்ஸ் நான் சொல்கிறது கொடிக்காய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மண்ணில் விளையக்கூடிய காய்கள்லாம் 20 ரூபாய்க்கு கூட ஒரு குடும்பத்துக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காய்கள் கிடைக்கும். ஸோ அந்த காய்களை தேர்வு செய்து நிறைய இப்போ ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்போ வெள்ளரிக்காய் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். ஏன் அதை வந்து ஒரு டிஷ்ஷாக வீட்டில் சைட் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிடக்கூடாது? வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது 20 ரூபாய்க்கு ஒரு 5 வெள்ளரிக்காய் அப்படின்னு எங்கள் ஊரில் கிடைக்கும். ஸோ இப்போ 5 வெள்ளரிக்காயை வந்து நம்ம வந்து இந்த தயிர் வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைத்தாவுக்கு பதிலாக, வெங்காயத்திற்கு பதிலாக கூட நம்ம வந்து வெள்ளரிக்காயை பயன்படுத்த முடியும். ஸோ அது மாதிரி நம்மளால் தயாரித்து ஒரு உணவை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு தொடர்ந்து நம்ம வந்து ஒரு திருக்குறள் பார்க்க போயிடும். ஏன்னா இந்த வாரத்தில் நம்ம வந்து திருக்குறளை பார்க்கல. இப்போ நம்ம ஒரு திருக்குறளை பார்த்து கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். குறள் எண் 129, அதிகாரம் எண் 13, அடக்கமுடைமை அதிகாரம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும், ஆனால் சொல்லால் ஏற்பட்ட வடுவானது என்றுமே ஆறாது அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் பிறந்தகை இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. இந்த குறளை வந்து வள்ளுவர் ஒரு முறை தான் எழுதியிருப்பார். ஆனால் இந்த குறளை நாமே பல முறை பயன்படுத்தி இருப்போம். ஒவ்வொரு நபர்களுமே இந்த திருக்குறளை, இந்த பர்டிகுலராக இந்த திருக்குறளை மட்டும் அத்தனை முறை பயன்படுத்தியிருப்போம், அத்தனை முறை கேட்டிருப்போம். அகர முதல எழுத்தலாம்ங்கிற குறளை எப்படி நம்ம வந்து மறக்கவே மாட்டோமோ, அதுபோல இந்த திருக்குறளை வந்து எனக்கு தெரிந்து நிறைய நபர்கள் மறக்கவே மாட்டார்கள், உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். எங்கே பேசினாலும் இந்த ஒற்றை வார்த்தையை, இந்த
சொல்லை வந்து பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டார்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படிங்கிறது. ஸோ இந்த குறள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிந்தது. தீயினால் சுட்ட புண் வந்து உள்ள ஆறிடும், ஆனால் வெளியில் அந்த தழும்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த வார்த்தைகளால் இந்த சொற்களால் சொல்லக்கூடிய அப்படிங்கிறத விட வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டது நாவினார் சுட்டவடு அப்படிங்கிறது. இந்த நாக்குனால சுட்டவடு அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து இங்கே அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் நம்ம வந்து எழுத கேட்கலாம், கேட்க கேட்கலாம், எழுத பார்க்கலாம், கேட்க கேட்கலாம், பேச கேட்கலாம், இந்த மாதிரி படிக்க கேட்கலாம்னு 4 விதத்தில் நம்ம வந்து வார்த்தைகளை பார்க்க முடியும். நம்ம எழுதுவதனால அதை வந்து பார்க்க முடியும், அதுவும் ஒரு வார்த்தை தான். நம்ம சொல்கிறதுனால அதுவும் ஒரு வார்த்தை தான். கேட்பதும் ஒரு வார்த்தை தான். பேசுவதும் ஒரு வார்த்தை தான். அதாவது பேசுவது, எழுதுவது, படிப்பது, கேட்பது அப்படிங்கிறது இந்த 4 வரும். ஸோ இந்த 4ல் நாம் நாவினார் அப்படின்னு சொல்கிறது நம்ம நாக்குனால போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து யாராவது உங்களை கோபப்படுத்திடுறாங்க அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்து திரும்ப அதை சொல்லிட்டுங்க, திரும்ப நீங்கள் கேட்டுருங்க, அந்த இடத்துல கேட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தமாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக தைரியமாக யாரையாக இருந்தாலும் சுட்டி காட்டி கேட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வள்ளுவ பெருந்தகை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறதுனால நீங்கள் நாக்குனால சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்லும்போது அது வந்து அப்படியே பதிவாயிடும். அதே நேரத்தில் நீங்கள் எழுத்தினால் மாற்றலாம் அப்படிங்கிறத நாம் இதில் ஒரு மறைமுக பொருளாக பார்க்கலாம். அதாவது நாக்குனால நம்ம சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு தோணும்போது அதே வடிவில் எழுத்து வடிவில் கேட்டுடலாம் அப்படின்னு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது எழுதி அனுப்புகிறீங்க அப்படின்னா எழுதும் பொழுதே இல்லை இந்த வார்த்தை கொஞ்சம் தடித்த வார்த்தையாக இருக்குது, கொஞ்சம் மாற்றலாம், இந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த வார்த்தையை சேர்த்து எழுதினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுடைய மூளை வந்து இன்னும் வேறு மாதிரி வேலை செய்து அந்த கோபத்தையே வேறு மாதிரியாக வெளிப்படுத்தும் விதமாக எழுத்து வடிவு அப்படிங்கிறது மாறிவிடும். அதே நேரத்தில் சொல்லால் நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து கடகடன்னு யோசிக்காமல் வார்த்தைகளை கொட்டி விடுவோம். ஸோ இப்போ கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனா கூட நம்ம 2வது தடவை கேட்டுக்கிட்டு கூட சென்ட் பண்ண முடியும். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் நம்ம பேசும் பொழுது யார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். அதே நேரத்தில் அந்த கோபத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறோங்கிற பேரில் மன அழுத்தத்தை உண்டு பண்ணாமல் சற்று நேரம் சிந்தித்து நாம் பேச வேண்டும், அல்லது அதை எழுத்து வடிவில் எழுதி கிழித்து போட்டு விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த திருக்குறளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த நாக்கு அப்படிங்கிறது நாவினார் சுட்டவடு. எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாக்குனால ஒருத்தவங்களை ஒரு கடும் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக வடுவாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கடும் சொற்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக கவனமோடு பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறத இந்த திருக்குறளின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான திருக்குறளை தீயினார் சுட்ட புண் உள்ளார் மாறாதே நாவினார் சுட்டவடு குறள் எண் 129 அதிகாரம் எண் 13 அடக்குமுடைமை அதிகாரத்திலிருந்து. நன்றி. இந்த அற்புதமான திருக்குறளை நமக்கு படைத்து சென்ற வள்ளுவ பெருந்தகைக்கு நமது மானசீக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. இப்போ வாங்க நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் ஆண்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம் அனைவரும் தண்ணீர் பருகி கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகி கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையை உணர்வோம், நீரின் சுவையை உணர்ந்து பருகுவோம். நீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம். இப்பொழுது மட்டும் நின்று கொண்டு பருகுகிறோம், மற்ற நேரங்களில் அமர்ந்த நிலையில் தான் நீர் பருக வேண்டும் என்பதை நினைவில் கொள்கிறோம். ஸோ தண்ணீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம வந்து நம்மளுடைய 3 வேளை உணவை வந்து குறிப்பிட போயிடும். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் 3 வேளை உணவும். ஆனால் பெருவாரியாக உங்கள் வீட்டில் காலை உணவு எதுவாக இருக்கும், அதுக்கு சைடிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை உணவு அப்படிங்கிறது எதுவாக இருக்கும். இதை வந்து பெருவாரியாக இப்போ வந்து இட்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இட்லிக்கு என்னது கூடுதலாக நீங்கள் வந்து துணை உணவாக சைடிஷ்ஷாக வச்சுக்கிருவீங்க அப்படின்னு. அடுத்து மதிய உணவு.
பெருவாரியாக உங்கள் வீட்டில் எந்த வகை உணவு எடுத்துக்கிருவீங்க, அதுக்கு எத்தனை டிஷ் வச்சுக்கிருவீங்க, அது என்னவெல்லாம் இருக்கும். கூடுதலாக நீங்கள் வந்து நித்தம் வந்து நெய் சேர்த்துக்கொள்வீர்களா, தயிர் சேர்த்துக்கொள்வீர்களா, கீரை சேர்த்துக்கொள்வீர்களா, இப்படி மதிய உணவில் ஒரு பட்டியல் கொடுங்க. மீண்டும் இரவு உணவு, இவைகள் 3ஐயும் குறிப்பிடுங்கள். குறிப்பிட்டுட்டு அது எத்தனை மணிக்கு எடுப்பீர்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. காலை உணவு எத்தனை மணி, மதிய உணவு எத்தனை மணி, இரவு உணவு எத்தனை மணி. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுடைய கருத்து பெட்டியை நிறைக்கப் போகிறது. நேற்றே நிறைய பேர் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டிருந்தீங்க, படித்து பார்த்தேன். சில பல விஷயங்களை வந்து அதையும் பேசணும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா சரி, அதை வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம பகிரலாம். இப்போ நம்ம என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெருவாரியாக காலை மதியம் இரவு உணவு எதுவாக இருக்கும், அது எந்த உணவு, அதுக்கு துணை உணவாக எதையெல்லாம் எடுத்துக்கிருவீங்க அப்படிங்கிறதும், அதை எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்வீர்கள் அப்படிங்கிறதும் தான் இன்றைக்கி கருத்து பெட்டியை நிறைக்க போகிறது. வாருங்கள், கருத்து பெட்டியில் பதிவு செய்து கொண்டு பேசி கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் வாங்க, நமக்கான 21 நிமிட நடையை தொடங்கலாம். இப்போது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிடும்பொழுது தர்மம் அப்படிங்கிறது பொதுவானது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னார். தர்மம் என்பது பொதுவானது. ஸோ மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க, சிரிப்பு தான் நோய்க்கான மருந்து அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னார். சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இந்த கூடுமான வரை இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்களை நான் அந்த இடத்துல குறிப்பிடுவது ஏன் அப்படின்னா, நல்ல சிரிப்பு வரக்கூடிய விஷயத்தை கூட வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அல்லது அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பை வந்து அடக்கி கொள்வார்கள். இது வந்து மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு நகைப்புக்குரிய ஒரு விஷயம், சிரிக்க மனம் வந்து துடிக்கிறது அப்படின்னா தாராளமாக சிரிங்க. இதை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் புரிய வைங்க. சிரிக்கிறதுனால வந்து ஒன்றும் தவறுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து அடக்க நிறைய விஷயம் நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். இப்போ பயிற்சி களங்களில் தான் வாய் விட்டு சிரிக்க வைப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வாய் விட்டு சிரிப்பாங்க. அதே நேரத்தில் எத்தனையோ நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள், நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறதும் சில பேருக்கு இருக்காது, குறைவாக இருக்கும். அப்போது அவர்களுக்கு அது புரியலைன்னா அது ஒன்றும் தவறில்லை. ஒரு நகைச்சுவை வருது, புரியலை, சிரிக்கலைன்னா அதில் தவறே இல்லை. அதே நேரத்தில் அதை ரொம்ப நல்லா புரிஞ்சு அந்த உணர்வு இருந்து அதை வெளிப்படுத்த முடியாமல் அடக்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இதை இந்த இடத்துல பதிவாகவே பதிகிறேன். ஸோ மற்ற ஆண்களுக்கும் இந்த இடத்துல சொல்வது அப்படிங்கிறது, ஏதோ பெண்கள் சிரிச்சா வந்து போச்சு அப்படின்னு ஏதோ போகிற போக்கில் ஏதோ ஒரு கவிஞன் பாடினதெல்லாம் வச்சுக்கிட்டு தயவுசெய்து வீட்டில் உள்ளவங்கள சிரிக்க விடாமல்லாம் தடுக்காதீங்க. நல்லாவே சிரிக்க வைங்க. குழந்தைகளை நல்லா சிரிக்க வைங்க. நல்லா சிரிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பெரிய சிந்தனையாளர்களாக மாறுவாங்க. நல்ல ஒரு பெரிய சாதனையாளராக வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்லா சிரிக்கணும். அதாவது பொருள்பட புரியக்கூடிய அற்புதமான நகைச்சுவைகளை அவர்கள் அனுபவித்து சிரிக்கணும். ஸோ அந்த சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள், பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது, ஸோ பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கோவிலில் அர்ச்சனைன்னு ஒன்று நடக்குது அப்படின்லாம் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். தவறு பண்ணக்கூடியவர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்காங்க உலகத்தில். ஆனால் எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, அந்த தெருக்காரன் என்ன நினைப்பானோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இவர்களை பற்றி யாருமே நினைப்பதே இல்லை. ஆனால் இவர்கள் அவர்களை பற்றி நினைத்து வாழ்க்கை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தார். இருப்பினும் இன்றைக்கி ஆடியோ நமக்காக காத்திருக்கிறது. ஸோ அதனால் ஏன்னா இது சம்பந்தமாகத்தான் அற்புதமான ஒரு விஷயம், மனம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி ஆடியோவாக கேட்க போகிறோம். இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர்
சகோதரி டைகர் பாண்டி மீனாள் ஃப்ரம் பள்ளத்தூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் பாண்டி மீனாள் ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க, ஆனந்தம் நிலைத்திருக்க பிரபஞ்சம் துணை இருக்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் பாண்டி மீனாள் ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, ஏன்னா ரொம்ப அற்புதமான ஆடியோவை நம்மளுடைய உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்புங்கன்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேர்வு செய்கிறாங்க போல். அப்படி ஒரு அற்புதமான ஆடியோக்களாக தேர்வு செய்து அனுப்பி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். நம்மளுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது. இன்னும் சரி, நான் அதை வெளிப்படுத்துவதை விட ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பேச்சாளரின் குரலை கேட்கும்போதே உங்களால் யூகிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு வார்த்தையிலே உங்களால் யூகிக்க முடியும். அப்படிப்பட்ட சகோதரி அவங்க தான் இப்போ நம்மளுக்கு அந்த அற்புதமான விஷயத்தை கற்றுத்தர போகிறாங்க. வாங்க இப்போ சகோதரி டைகர் பாண்டி மீனாள் ஃப்ரம் பள்ளத்தூர் அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள். கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது எனக்கு. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால், மாறாத துன்பம் விளைவித்திருந்தால், உங்கள் உயிர் கொலை நடக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உலுக்கி இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள். அவர்கள் மன்னிப்புக்குரியவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து விடு. என்ன சொல்லுங்க இது? நாம மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி முடியாது. எனக்கு தெரிஞ்சு மனித மனங்களினுடைய விகாரம் என்ன தெரியுமா? எங்கே தெரியுமா நாம் தோற்கிறோம்? எந்த மனம் பொறாமைப்படுகிறதோ அந்த மனம் தோற்கிறது. அவனுக்கு இல்வாழ்க்கையில் இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, மறுமையிலும் நிம்மதி கிடையாது. ரசூலுல்லாஹ் இங்கே நிம்மதி கிடையாது, அங்கே நிம்மதி கிடையாது. அப்படி பொறாமைனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பொறாமைனா என்ன? பட்டிருக்கீங்களா? மனசால சொல்லுங்க, எத்தனை பேர் பொறாமப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். நீங்க பட்டிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, பட்டிருக்கீங்க அவ்வளவு. சில பேர் பொறாமப்பட்டா சார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி எறிகிற வாசனை வரும். நிஜங்க, தாங்க முடியாதுங்க. ஒரு நாள் நான் காலேஜில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க. நான் அந்த கோர்ஸில் போய் உட்கார்றேன். அப்போதான் இன்க்ரிமெண்ட்டு. நாங்கள் போய் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்க்கு உட்காரோம். பாருங்க, ப்ரொஃபஸர்ஸ்க்கு எடுத்த கிளாஸை, ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்றாருங்க பொறாமைனா என்னன்னு. நான் இப்போ சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போறேன், நம்ம கற்றுக்க போறோம். ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த பொறாமைங்கிற உணர்வு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தாங்க வரும், உடனே மாறிடும். அப்படி சஸ்டெயின் ஆகாது. கோபம் கூட அப்படிதான், அப்படி வரும் போயிடும், சஸ்டெயின் ஆகாது. ஆனா அதனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, ஹேங் ஓவர் பெருசு. இப்போ பொறாமைப்படுறது அப்படின்னா, பொறாமை அந்த வினாடி படுறோம்ல, அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி. இங்க அவர் சொல்றார், பாலராவாயன் ஒரு சைவ பெரியவர். அவர் லாயோலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவர் சூப்பரா சொன்னார் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்த வார்த்தைகள். மன அழுக்குகளை நிகழ்த்துவது அவ்வளவு சீக்கிரமா மன அழுக்கு போவாதுங்க. உடம்பு அழுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், சாப்பிட்றோம்ல, விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க. நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு முறிவு இருக்குங்க. ஆனா காதுல சில விஷம் விழும் பாருங்க, அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லைங்க. பாருங்க, சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை
அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார், எல்லோருக்கும் சொல்கிறார், எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். எது பொறாமை? இங்க இருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எது மன தூய்மை? ஒரே வார்த்தையில சொல்லணும், சொல்லுங்க பாப்போம். மன தூய்மைனா என்னங்க? திருடாதது, கொலை செய்யாதது, புறம் பேசாதது, நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வாரத்தில் சொல்லு. மன தூய்மை என்பதே ஒரு குரு சொன்னார். மன தூய்மை என்பது எது தெரியுமா? எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தான் தூய்மையான மனம். எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுக்கு படியும். மனதை அமைதியாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ரகசியம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொறுமையா யோசிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடனே டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெரிய கேப்சூல்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதியா அடங்கிய மனமே குரு. மனம் அடங்கி யார்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம். பொறாமைங்கிறது என்னன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அதுக்கு முன்னால் நான் பொறாமப்பட்டிருக்கேன், சாட்சி, நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா அது பொறாமை இல்லை அப்படின்ட்டார். அதனால எனக்கு விடுதலை, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுல இருந்து. என்னங்கிறது சொல்றேன். பல நேரங்களில் நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்றார், அப்படி கிறிஸ்டல் கிளியரா விளக்கி சொன்னார். எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது. அவர் சொல்கிறார், ஏ பின்னு ரெண்டு பேரும் பங்காளியாம். அப்ப தெரியும்ல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. பங்காளினா யாரு தெரியும் தானே? அப்பா வீட்டு சொந்தம்லாம் பங்காளி, அம்மா வீட்டு சொந்தம்லாம் தாயாதி. பங்காளி சண்டை தான் பெரிய சண்டை. ஏன்னா சொத்து, பெரிய பெரிய சண்டை. ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது. அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறக்குது. ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க. பொறாமன்னா போட்டினா அப்படி ஒரு போட்டி வளர்க்குறாங்க. நீங்க வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்களேன், ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சிருப்பாங்க. யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுறது தான். அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும். டைல்ஸ் கூட மாற்ற மாட்டான், பால்கனி டிசைன் கூட மாறாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன், அவன் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டா சொல்லி போட்டானா, என் பையனுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆக்க போறேன், ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கிட்டேன். இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். நேரா போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கி போட்டான் உள்ள. ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களாம். பால்ராவாயன் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிரிலிமினரி எழுதுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது. ரிசல்ட் ஒரே நாள்ல வருது, பேப்பர்ல வருது. இப்போ பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாம எல்லாரும் தான் ஏ, ஓகேவா? எல்லாரும் சாட்சிக்கு வாங்க, எல்லாரும் ஏ. யாருடைய நம்பரை முதல்ல பார்ப்போம். அவ்வளோ கெட்டவங்க எல்லாம் இல்லைங்க, அவ்வளோ கெட்டவங்களா? நம்மளது பார்ப்போங்க, நம்ம பிள்ளை தான் பார்ப்போம். பிஏ எல்லாம் பார்க்க மாட்டோம், அவ்வளோ பதட்டம் இருக்கும்ல. நம்ம பிள்ளைது வந்துருச்சா? +2 ரிசல்ட் வருது, ஆகாதவங்க ரிசல்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். நம்ம பிள்ளை ரிசல்ட் தானே பார்ப்போம். +2 சொன்னா புரியுது, ஐஏஎஸ் சொன்னா புரியல பாருங்க. பார்க்குறான் அவன் பிள்ளை பேர் வரல, உடனே என்ன பண்ணுவான்? இப்போ வாங்க, இப்போ வாங்க, சால் ஃபுல் எனர்ஜியில் பார்ப்பார் போல இருக்கு. பிஏ அவர் தாங்க உயிர்ப்பா வச்சிருக்கிறாரு ஆடியன்ஸை. பார்த்தார், பி பார்த்தார், அவன் பேர் வந்துருச்சுங்க. குப்புன்னு பத்தவங்க வயிற்றுல. சரேன்னு முதுகு தண்டுக்கு போயிட்டு காலில் இறங்கி மறுபடியும் காலில் இருந்து மேலே ஏறி முதுகு தண்டுக்கு வந்து இங்க நின்று இப்படி படம் எடுக்கும். பொறாம. நான் பாருங்களேன், செத்தே போவாங்க முன்னால இருக்கிற ஆளு, அந்த அளவுக்கு பொறாம. அவர் சொல்றாரு, அதுக்கு பேர் பொறாம இல்லையா? விடுதலையா? நானும் விடுதலை ஆயிட்டேன். ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அது ஏக்கமா?
ஐயோ ஐயோன்னு மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாம கிடையாதாங்க. அது அது ஏக்கமா. எது பொறாமன்னு சொல்றாரு? ஏ பேப்பரை திறக்கிறான். எங்க என் வாழ்க்கையை மாத்துச்சிங்க இது. பேப்பரை திறக்கிறான், அவன் பேர் வரல. பிய பார்க்கறான், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. இதுதான் முட்டி போகும், கிட்னி அடிபடும், ஹார்ட் அட்டாக் வரும், பிபி எகிரும், எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும். அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்றவர். இந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயங்க இது. சில நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது, சில நன்மைகள் சொற்களாக வந்து நின்று சேர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாண்டி மீனால் ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை நிச்சயமாக பொழிஞ்சிருப்பீங்க. இதுவரைக்கும் வாழ்த்து செய்தி சொல்லாதவங்க இந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் தட்டச்சு பண்ணுவீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த மாற்றத்தை இந்த ஆடியோ தந்தது. சகோதரி பர்வின் சுல்தானா, நிச்சயமாக இவங்களுடைய குரலை கேட்காதவர்கள் இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். அற்புதமாக வந்து ஒரு விஷயத்தை நமக்குள் வந்து பதிவு செய்வாங்க. அது சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் அழகாக சொல்லி அதை நமக்குள் பதிவு செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய கலை. அப்படி அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, அதாவது ப்ரொஃபஸர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு ஒரு பேராசிரியர் சொன்ன ஒரு விஷயத்தை நமக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பொறாமை குணம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லோரும் பொறாமைப்படுவோமா அப்படின்னா, கூட்டத்துக்குள்ளே ஒரு நபர் சொல்கிறார், எல்லாருமே படத்தான் செய்வோம் அப்படின்னார். உடனே அவங்க வந்து வெரி குட் சொல்லி அவர் தான் ஏன்னா இந்த மாதிரி பேச்சாளர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எதிரில் இருக்கக்கூடிய நபர் அவங்க வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்து இன்னும் வந்து பல விஷயங்கள் வந்து விழுகும். ஸோ அப்படி அவர் தான் இதை நகர்த்தி கொண்டு போகிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டுதலையும் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் பொறாமைப்படுவீங்களா, இல்லை இல்லை நாங்கள்லாம் படவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே நான் வந்து சிரிப்பை அடக்க சொன்னது போல், அடக்கக்கூடாதுன்னு சொன்னது போல் நிறைய பேர் தனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு அமுக்கிக்கிடுவாங்க. இல்லை, அவர் ஓப்பனாக சொல்கிறார், ஆமாம் எல்லாருமே பொறாமைப்படத்தான் செய்வோம். அப்போது எனக்கு போதித்த அந்த பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறாமை குணம் எது வெண்ணில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணன் தம்பி கதையை வந்து சொன்னாங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க. இது பங்காளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமுடைய முடிவில் வந்து முதல்ல யாரை பார்ப்பீங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஏன்னா இவங்க அவங்கள தான் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நம்மளை பார்க்குறோம், நமக்கான ரிசல்ட் வருது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து தோல்வி அப்படின்னு கிடைக்குது. உடனே அடுத்த ஸ்டெப் வந்து அவங்கள தான் நம்ம பார்ப்போம். அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து நம்ம அவங்கள பார்த்து பொறாமைப்படுகிறோம் அல்லவா, அதற்கு பெயர் ஏக்கம் அப்படின்னு சொன்னான். ஏக்கம்னா எனக்கு கிடைக்காதது இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சு, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினச்சி சொல்கிறதுக்கு பேர் ஏக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு கிடைக்கலன்னு, அதாவது அந்த இன்னொரு நபரும் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதை கண்டு மகிழ்வோம் அல்லவா, இதற்கு பெயர் தான் வந்து பொறாமை அப்படின்னு சொன்னாங்க. இதனால தான் பல்வேறு நோய்கள் வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இதை பற்றி நாளைக்கு நிறைய பேசலாம். ஏன்னா நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாண்டி மீனால் ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்தி, நீங்களும் சிவகங்கை டைகர் கிளப்லையும் இன்றைக்கி அவங்கள வந்து வாழ்த்துங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம அனைவரும் இப்போ கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்ய போயிடும். கூட்டு பிரார்த்தனை. இன்று என்னோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே என்றென்றும் நீ அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணி சிறந்து விளங்க வேண்டும், அதை நீதான் வழங்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டி நாம் அனைவரும் இப்போது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.